நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகர்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் 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 சகோதரி. தாவேக அமைச்சரவையில் விசிக இணைந்திருப்பது ஏன் என்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் வெளியிலிருந்து ஆதரவளிப்பது என்பதே என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எனவும் தெரிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்த பெரும்பாலரின் ஆதரவே இதற்கு அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கான காரணம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இந்த தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் கட்சிகளிடையே பல்வேறு விதமான கேசியங்கள், வதந்திகள், குழப்பங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது எல்லா அரசியல் கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பெரிய பெரிய திராவிட கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே பேசுபொருளாக இருந்தது. எல்லா ஊடகங்களிலும், சாட்சி ஊடகங்களிலும், யூடியூப் வலைத்தளத்திலுமே, பத்திரிகைகளிலும் கூட திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து தமிழக அரசியலையே புரட்டி போட போகிறோம் என்கிற அளவிற்கெல்லாம் கூட அவர்களுடைய உயர்நிலை குழு, நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு இதெல்லாம் குழு எல்லாம் கூடி முடிவறிவிப்போம் என்றெல்லாம் காலம் கடத்தி ஒரு வழியாக தமிழக வெற்றி கழக ஆட்சி அதில் இடம்பெறுவதற்கு இப்போது மாண்புமிகு வன்னியரசு அமைச்சர் பொறுப்பை ஏற்றதற்கு பிறகும் இன்னும் இது மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்கிற அளவிலே நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரர் திருமாவளவருடைய நேர்காணல் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியின் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு 100% ஒப்புக்கொள்ளும் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் தான் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளிலும் அதில் இருக்கிறார்கள். திருமாவளவனுடைய ஒரு கருத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருக்கிற திருமாவளவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 2 திராவிட கட்சிகளும் இணைந்து அவரை முதலமைச்சராக்க கூட முயற்சித்தார்கள் என்று பரவலாக பேசப்பட்டது. அந்த பேச்சு உண்மைதான் என்பது அறிவாலய வட்டாரத்திலும் அந்த பக்கம் அதிமுக வட்டாரத்திலுமே பேசப்பட்டது. செய்தி ஊடகங்களிலும் கூட அது பரவலாக வந்தது. அப்ப நம்ம கிராமத்துல சொல்ற மாதிரி இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது என்று. அப்ப ஏதோ ஒரு வகையிலான முயற்சி நடந்திருக்கிறது. இன்னொரு புறம் என்ன பேசப்பட்டது என்றால், இவர் ஏற்கனவே இந்த தேர்தலில் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும், அதில் விசிகாவினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்கிற உணர்வோடுதான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே அவர் போட்டியிடுவது, மக்களவை பதவியை ராஜினாமா செய்வது என்ற முடிவுக்கு வந்தார். அதிலுமே கட்சி பிரச்சனை, பொதுவெளிகளில் இருந்த கருத்து முரண்பாடுகள், திமுகவில் ஏற்பட்ட அழுத்தங்கள், இதன் காரணமாக அந்த முடிவை கைவிட்டு அங்கே காட்டுமன்னார் கோயில்ல மதிப்பிற்குரிய இளைய பெருமானுடைய மகனை களத்தில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து விட்டார். இப்போ இன்னொன்றும் பேசப்பட்டது. இவர் இப்போதுமே மக்களவை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக ஆதரவுடன் போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்று வந்தவுடனே துணை முதலமைச்சர் பொறுப்பை வழங்க வேண்டும் என்கிற மாதிரி எல்லாமே விசிக தரப்பில் முக்கிய நிர்வாகிகள், அதனுடைய உயர்நிலை குழு உறுப்பினர்கள் எல்லாம் பேசினார்கள் என்று கேள்விப்பட்டோம். அப்ப இந்த நிலைப்பாடு, நான் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் விசிக இடம்பெற வேண்டும் என்று விரும்பவில்லை என்று தனி கருத்து என்கிறார். இந்த கட்சியினுடைய மூத்த துணை பொதுச் செயலாளர் தான் அமைச்சராயிருக்கிறாரு. இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக காலமெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனோடு கைகோர்த்து களமாடிய வன்னியரசுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அதை எல்லோரும் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். திமுகவில் இருக்கிற 1-2 பேர் மிக கடுமையான விமர்சனத்தை அவர்கள் வைத்தாலும் கூட மற்ற தரப்பினர் எல்லோருமே இதை வரவேற்கிறார்கள். திருமாவளவன் தன்னுடைய கட்சியை, கட்சி நிர்வாகிகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவில்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவெளி சந்தேகம் என்பதும் இருக்கிறது. ஏனென்றால் நான் விரும்பவில்லை, நிர்வாகிகள் தான் என்றார்கள். அப்ப நிர்வாகிகளுடைய விருப்பம், அழுத்தம் என்பதற்கு தலைவர் பணிகிறார் என்பதாக பொருள்படுகிறது. விசிகாவினுடைய உயர்நிலை குழு, செயற்குழு, பொதுக்குழு, மாவட்ட குழு, மாநில குழு எல்லா குழுவுமே திருமாவளவனுக்கு கட்டுப்பட்டதுதான். தலைமை ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு இணங்குவார்கள். ஒரு சிலர் திருமாவளவனுடைய தீவிர ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளிலே இருக்கிற முக்கிய முன்னணியினர் சிலர் திருமாவளவனே அமைச்சர் பொறுப்பில் இல்லாத பொழுது அடுத்த நிலை இருக்கிற வன்னியரசுக்கு பதவி கொடுக்க வேண்டுமா என்கிற பார்வை அவர்களும் இருக்கிறது. வன்னியரசு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற
பெரும்பான்மையோர் விடுதலை சிறுத்தைகளுக்கு இது ஒரு வாய்ப்பு. வன்னியரசு என்று பார்க்காமல் நீங்க அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், ஆட்சி அதிகாரத்தை வெல்வோம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை வெல்கிற, ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறுகிற ஒரு வாய்ப்பு வந்த பொழுது தான் அதற்கு உடன்படவில்லை என்று சொல்லுவது இது ஒரு வித்தியாசமான பார்வையாக, கருத்தாக இருக்கிறது சகோதரி. திரு துரைக்கண்ணா, வரப்போகிற தேர்தல்கள்ல என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு யூகங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதை எதுக்கு யூகமாக அவர் பார்த்தார் என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா அமைச்சரவையில் இடம்பெற்ற போதிலும் வரப்போகிற தேர்தலில் தங்களோட கூட்டணி அமையுமா அமைகலையா அப்படிங்கிறதையே அவர் வெளிப்படையாக சொல்லல. இல்ல, இப்போதைக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்னன்னா, இந்த தாவேக அமைச்சரவைக்கு இடதுசாரிகள் ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் அந்த நிலைப்பாட்டில் பிசிகாவும் இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. இடதுசாரிகள் ஆதரவு என்றவுடன் இவர் 2 நாள் தள்ளி மறுபடியும் உயர்நிலை செயற்குழு எல்லா குழுவட்டையும் பேசி 2 நாள் கழிச்சு இவருமே ஆதரவு சொன்னாரு. அப்ப திரும்ப ஐயுஎம்எல் ஆதரவு வந்தது. இந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து 2026 தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர்கள். அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம். தாவேகா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசை அமைப்பதற்கு இடையூறு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி புறக்கடை வாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்பதற்காக நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவளிக்கிறோம் என்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவளிப்போம் என்றார்கள். இப்ப ஐயுஎம்எல் விடுதலை சிறுத்தைகள் நிலை என்ன? தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு நிச்சயமாக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர முடியாது, பங்கேற்க முடியாது. அப்ப எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஆனா இது யூகங்களின் அடிப்படை என்று திரும்ப சொல்வது அவருடைய கருத்து. இன்னொன்னு, முன்பு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இருவரும் திராவிட கட்சிகளோடு தான் அந்த கட்சிகள் இணைந்து பயணித்தன. இப்போது 3வது பெரும் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திலும் அமர்ந்து விட்டது. அப்ப கூட்டணி அமைக்க விரும்புபவர்கள் எதிர்காலத்தில் தாவேகாவோடு செல்வதா, திமுகவோடு செல்வதா, அல்லது அண்ணா திமுகவோடு செல்வதா என்கிற கருத்தாக்கத்தில் இருப்பார்கள். எனவே இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள் இன்னொரு 6-7 மாதத்துல வரும். அந்த நேரத்தில் இவர்கள் யாரோடு பயணிக்க போகிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும் சகோதரி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி திரு துரைக்கண்ணா.